அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய வீடியோவில் நம்ம மெய்ப்பொருள் நாயனாரை பற்றின கதையை பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் சிறுதொண்ட நாயனாரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிறுதொண்ட நாயனார் சோழ நாட்டில் இருக்கக்கூடிய திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். இவர் மாத்திரர் அப்படிங்கிற ஒரு குலத்தில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா பரஞ்சோதியர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்திரர் குலம் அப்படின்னு சொன்னால் வழி வழியாக மருத்துவ தொழில் புரியக்கூடிய ஒரு குடும்பத்தை இவர் சார்ந்தவர். இவர் மருத்துவ நூல்களை கற்றவர், மருத்துவ கலைகளை கற்றவர். சிறு வயதிலிருந்தே மருத்துவ கலைகளை மட்டும் இல்லாமல் போர்க்கலைகளையும், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், போர் செய்கிறதுன்னு அனைத்து கலைகளையும் கற்று சிறந்து விளங்கினார். இப்படிப்பட்ட இந்த பரஞ்சோதி முனிவர் ஒரு பல்லவ மன்னனிடம் சேனாதிபதியாக இருக்கிறார். அப்போது இவர் அந்த மன்னனினுடைய ஆணைக்கு ஏற்ப இவர் வாதாபி அப்படிங்கிற ஊருக்கு படையெடுத்து போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் மன்னனையும் வென்று அங்குள்ள நிதி குவளை, யானை கூட்டங்கள், குதிரை பந்தி, அங்கே இருக்கக்கூடிய பெரும் செல்வங்கள் அனைத்தையும் கொண்டு மன்னன் முன்னாடி சமர்ப்பிக்கிறாரு. அவர் இவ்வளவு போர் தொழில் செஞ்சாலும் கூட இளமையிலிருந்தே சிவத்தொண்டு செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு சிவனடியாராக இருக்கிறாரு. இவ்வளவு பொருள்களையும் கொண்டு மன்னனிடம் கொடுக்கும் பொழுது அவனோடு இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மற்ற வீரர்கள் எல்லாம் மன்னன் கிட்ட சொல்கிறாங்க, இவன் மிகப்பெரிய சிவனடியார் அப்படிங்கிற செய்தியை. அப்போ தான் மன்னனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீ சிவனடியார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போயிருச்சு. சிவத்தொண்டு செய்யக்கூடிய உங்களை நான் இப்படி போரில் ஈடுபடுத்தியிருக்கக்கூடாது. அதனால் முழு நேரமாக நீங்கள் சிவத்தொண்டே செய்ய போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய அதாவது நிதிகளையும் பொன்னையும் பொருளையும் கொடுத்து அவருடைய ஊருக்கே இந்த மன்னன் அனுப்பி வைக்கிறாரு. இவரும் திருச்செங்காட்டங்குடிக்கு அந்த நிதிகளோடு வர்றாரு. இவர் வந்ததுக்கு அப்புறமா திருவெண்காட்டு நங்கை அப்படிங்கிற ஒரு பெண்ணை மனம் செஞ்சு மகிழ்ச்சியோடு இல்லறம் நடத்திட்டு வராரு. இந்த திருவெண்காட்டு நங்கை அப்படிங்கிற அந்த பெண்ணும் இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பெண்மணியாக விளங்குறாங்க. இவங்க இருவரும் சேர்ந்து சிவத்தொண்டு புரிகிறாங்க. இருவரும் அங்கே இருக்கக்கூடிய கணபதீஸ்வரர் அப்படிங்கிற ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தினமும் வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் இவங்களுடைய கொள்கையே என்னவா இருக்குதுன்னா, தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவு அளித்ததுக்கு அப்புறமா தான் இவர்கள் உண்ண வேண்டும் அப்படிங்கிற கொள்கை உடையவர்களாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் கூட அவங்க சிவனடியார்களுக்கு உணவு பரிமாறாமல் உண்பதே கிடையாது. இதை ஒரு கொள்கையாகவே சிறு தொண்டர் வச்சிருக்கிறாரு. அப்படி ஒவ்வொரு நாளும் காலையில் சிவனடியார் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வரலைனாலும் இவரே சிவனடியாரை தேடி சென்று அழைத்து உணவிட்டு மகிழ்ந்ததற்கு அப்புறமா தான் இவர் உணவுண்பார். இவரும் இவருடைய மனைவியும் உணவுண்பாங்க. இதை சிறு தொண்டர் அவருடைய வழக்கமாகவே வச்சிருக்கிறாரு. இவருக்கு சிறு தொண்டர்னு பெயர் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், சிவனடியார்கள் அப்படிங்கிறவங்க சிவனுடைய பெரிய தொண்டர்கள். அந்த பெரிய தொண்டர்களுக்கு சேவை செய்கிறதுனால இவர் தான் ஒரு சிறு தொண்டர், பெரிய தொண்டர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சிறு தொண்டன் அப்படின்னே தன்னை பாவிச்சுக்கிறாரு. அப்படி இவர் அதாவது சிவன் தொண்டு செஞ்சிட்ருக்கிறாரு. சிவனடியார்களுக்கு உணவளிச்சுட்டு தான் உணவை உண்கிறாரு. இந்த மாதிரி இவர் வாழ்ந்துட்டு வர்றாரு. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு அந்த இறைவனுடைய அருளால் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தை அழகான ஒரு ஆண் குழந்தையாகவும் செல்வ செழிப்புடைய இவர் செல்வ செழிப்பில் குறைவில்லாதவராக திகழ்கிறதுனால நல்ல செல்வ செழிப்போடும் வாழக்கூடிய ஒரு சூழல் அந்த குழந்தைக்கு இருக்குது. அந்த குழந்தை வளர வளர அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்குகளையும் செஞ்சுட்டு வர்றாங்க. 3 வயது ஆகும்போது அந்த குழந்தைக்கு சிவபக்தியின் நெறியின் வழியே அந்த குழந்தைக்கு மொட்டையடித்து காது குத்துறது, இந்த மாதிரி எல்லா சடங்குகளையும் செய்து முடித்து அந்த குழந்தைய பள்ளிக்கு அனுப்புகிறாங்க, பாடசாலைக்கு அனுப்புகிறாங்க.
இந்த குழந்தையும் பாடசாலைக்கு செல்லுது. இவங்களுடைய சிவ தொண்டை வந்து நடத்திக்கிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது இவருடைய சிவ தொண்டினை வந்து சோதிக்கும் விதமாக சிவபெருமான் வந்து ஒரு சிவனடியார் வேடம், அதுவும் பைரவ சிவனடியார் வேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூளத்தோடு, கையில் சூளத்தோடு பைரவ சிவனடியார் வேடத்தில் சிறுதொண்டரோட வீட்டை தேடிக்கிட்டே வர்றாரு. இங்கே சிறுதொண்டர் வீடு எங்கப்பா இருக்குது, அவர் வந்து உணவளிப்பார்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே வர்றாரு. ஆனால் அன்னைக்கு காலையில் சிவனடியாரே கிடைக்காததுனால அவர் எல்லா பக்கமும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு சிவனடியார் இல்லத்துக்கு அழைச்சிட்டு வந்து உணவளிக்கணும் அப்படின்னு. அவர் வெளியே போன வேலையில் தான் இவர் வந்து பைரவ வேடத்தில் இங்கே வர்றாரு. இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய சந்தனத்தாதிங்கிற பெண் தான் வந்து முன்னாடி நிற்கிறா. அந்த பெண் வந்து, வாங்க, உங்களை தான் வந்து எங்களுடைய முதலாளி வந்து பார்த்துட்டு இருந்தார், நீங்கள் உள்ளே வந்து அமருங்க, இதை வந்துருவார், அவர் சிவனடியாரத்தை தேடி போகிறாருன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போவும் கேட்கல. இந்த சத்தம் கேட்டு திருவெண்காட்டு நங்கை வராங்க. இருவரும் சொல்லியும் அவர் வந்து, நான் இந்த இடத்துக்கு இருக்க முடியாது, பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய இடத்துல நான் இருக்க மாட்டேன், அதனால் நான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய கணபதீஸ்வரம் அப்படிங்கிற கோயிலில் இருக்கக்கூடிய ஆத்தி மரத்துக்கு அடியில் நான் வந்து அமர்ந்திருக்கிறேன். நீ வந்து உன்னுடைய கணவனிடம் சொல்லு, நான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய செய்தியை சொல்லு, வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருக்கக்கூடிய ஆத்தி மரத்துக்கு அடியில் அமர்ந்திருக்கிறாரு. இந்த செய்தியை சிறுதொண்டர் இல்லத்திற்கு அவர் வந்து ரொம்ப சோகமாக வராரு. இன்றைக்கி ஒரு சிவத்தொண்டரை கூட என்னால் பார்க்க முடியல, எனக்கு இது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னுலாம் சொல்கிறாரு. கவலைப்படாதீங்க, இப்படி வந்து ஒரு அடியார் வந்தார், ஆனால் பெண்கள் மட்டும் இருக்கிறதுனால உள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் கணபதீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்தி மரத்தை கடியில் தான் அமர்ந்திருக்கிறாரு, நீங்கள் போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி தன்னுடைய மனைவி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே இவர் ஓடோடி வர்றாரு. அந்த சிவனடியாரை பார்க்கறதுக்காக ஓடோடி வர்றாரு. அப்போ அந்த சிவனடியாரை பார்த்து வணங்கி, நீங்கள் வந்தது என்னுடைய பெரும் பேர், வாங்க, நான் வந்து உங்களுக்காக அமுது படைச்சி வச்சுருக்கிறேன், நீங்கள் வந்து உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, அதை நீ வந்து வர்றவங்களுக்கெல்லாம் வந்து பசியை போக்குவேன்னு எனக்கு தெரியும், நான் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு தான் நான் வந்தேன், ஆனால் என்னுடைய பசியை உன்னால் போக்க முடியுமான்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலும் என்னால் செய்ய முடியும், சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும். நான் வந்து நான் வடநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு துறவி, நான் வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாமிச உணவு உண்பேன், இது வந்து என்னுடைய வழக்கம், அதுவும் ஒரு பசுவினுடைய இறைச்சியை தான் நான் வந்து உண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். பசுவின் இறைச்சியா? எங்கிட்ட நிறைய பசு கூட்டம், எருமை கூட்டம், ஆவின் கூட்டம்னு சொல்லி நிறைய இருக்குது, கடவுளுடைய அருளால் என்னைய செல்வ செழிப்போடு தான் வளர்த்துருக்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன மாதிரியான இறைச்சி வேணும், என்ன பசு வேணும்னு சொன்னீங்கன்னா உடனே நான் போய் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இல்லை, எனக்கு வந்து அதாவது நர மாமிசம் வேணும்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு குடும்பத்தில் முதல் குழந்தையாக இருக்கணும், ஒரே குழந்தையாக இருக்கணும், அந்த குழந்தை வந்து 5 வயது பாலகனாக இருக்கணும், உடலில் எந்த ஒரு குறையும் இல்லாதவனாக இருக்கணும், அந்த குழந்தையோட கறியை தான் நான் உண்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு நிமிஷம் கூட சிறுதொண்டர் யோசிக்காமல், அவ்வாறே ஆகட்டும், வாங்க, நான் உங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இவர் வேகமாக போய் நடந்ததையெல்லாம் தன்னுடைய மனைவியிடம் சொல்கிறாரு. இப்படி வந்து அவர் பிள்ளைக்கறி தான் கேட்குறாரு, அப்படிங்கும்போது நம்ம எந்த பிள்ளையை தேடுறது, யார் நமக்கு தருவாங்கன்னு மனைவியும் அவரும் பேசும்பொழுது அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் யாருமே தன்னுடைய குழந்தைய எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பலி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க, தத்து கூட கொடுப்பாங்களே வழிய இது மாதிரி செய்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. இப்போது இந்த பாக்கியம் நமக்கு தான், நம்மளுடைய பாலகனையே நம்ம வந்து இறைச்சியாக சமைச்சு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய மனைவியும் கணவன் சொன்ன பேச்சுக்கு கொஞ்சம் கூட தட்டாமல் அந்த செயல்களில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து பாடசாலைக்கு போன தன் மகனை சிறுதொண்டர் போய் அழைச்சிட்டு வராரு. மகனும் என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு பாலகன், அதனால் சிரிச்சுட்டு சந்தோஷமாக தன்னுடைய தந்தையோட வர்றான். வந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தையை வந்து நீராட்டி மஞ்சள் பூசி அதுக்கு அழகு செஞ்சு, அந்த சிவன் வந்து அந்த அடியார் சொல்லும் போதே வந்து தாய் வந்து பிடிச்சுக்கணும்,
தந்தை வந்து தலையை பிடித்து அறுத்து அவர்களே சமைச்சு தனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விதிமுறைவெல்லாம் சொல்லியிருப்பார். அந்த சிவனடியார் சொன்னது போலவே தலையை வந்து உடலை தாய் பிடிக்க தலையை வந்து பிடிச்சு தன்னுடைய தந்தையே அறுத்து உணவையெல்லாம் சமைச்சு வச்சுருப்பாங்க. அதில் தலையை மட்டும் வந்து சந்தனத்தாதியிடம் கொடுத்துருப்பாங்க. தலை வந்து இறைச்சிக்கு ஆகாது, அடியார்களுக்கு பரிமாறக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் சந்தனத்தாதியிடம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இப்படி எல்லா விருந்தும் படைச்சு அதுக்கப்புறமா அந்த சிவனடியாரை அழைச்சிட்டு வர்றதுக்காக போகிறாரு. போய் அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு வந்து விருந்து படைக்கிறாங்க. அந்த அவரை அமர வச்சு அவருக்கு வேணுங்கிறது எல்லாம் கொடுத்து அவரை அமர வச்சு அந்த உணவை வந்து படைக்கிறாங்க. அப்படி படைக்கும் பொழுது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் மட்டும் இந்த உணவை சாப்பிட மாட்டேன், யாராவது ஒரு சிவனடியார் என்னோட அமர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சாப்பிட்றதுக்கு சிவனடியாரே கிடைக்காம தானே இவர் சுற்றினார். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே அங்கெங்கே ஓடுறாரு. ஆனால் சிவனடியாரே கிடைக்கல. உள்ளே வந்தோடனே சிவன் சொல்கிறாரு, நீயே திருநீர் அணிந்த ஒரு சிவ தொண்டன் தானே, நீ வந்து அமரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவரும் வந்து வேறு வழி இல்லாமல் போய் உட்கார்றாரு. தான் முதல்ல உண்ணுனாதான் இவர் உண்ண வைக்க முடியும்னு அவசரமாக வேகமாக சாப்பிட்றதுக்கு கொண்டு போகிறாரு. அது எப்படி, நான் 6 மாதமாக உணவு உண்ணாமல் இந்த உணவுக்காக காத்திருக்கிற, நீ எனக்கு முன்னாடி உண்ணலாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு. தடுத்துட்டு உன்னுடைய மகன் ஒருவன் இருக்கிறான்ல, உன் மகனையும் கூட்டிகிட்டு வா, அவனும் உண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. மகனுக்கு எங்கே போவான், அவன் இப்போ உதவ மாட்டான், மகன் தான் இல்லை இல்லையா. ஆனால் அதை வந்து அவரால் சொல்லவும் முடியல. போய் கூப்பிடு, அவன் வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்களும் கணவனும் மனைவியும் வழி தெரியாமல் வெளியே போய் கூப்பிடுறாங்க. போய் சீராள தேவா, அவனுடைய மகன் பேர் சீராளன், சீராள தேவா வா வான்னு கூப்பிடுறாங்க. உடனே அவன் பள்ளியிலிருந்து அப்பொழுது தான் வந்தது போல் மகிழ்ச்சியோடு துள்ளி குதிச்சு வர்றான். அப்போது அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அவனை கட்டி அணைச்சிக்கிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க சிவபெருமானிடம். வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. இப்படி அழைச்சிட்டு போய் உள்ளே போய் பார்க்கும்போது சிவபெருமானையும் காணா, அவங்க பரிமாறின மாமிச அதாவது இறைச்சியையும் காணவில்லை. அதாவது அவருக்கு இறைச்சியும் காணலை. அவர் எங்கே இருக்கிறாருங்கிறது. இப்படி சீராளனை அழைச்சிக்கிட்டு உள்ளே போகும்போது பார்த்தா அங்கே சிவன் இருக்காதது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. வகை வகையாக பிள்ளைக்கறி கேட்டாரே, செய்து கொடுத்தோமே. தலைக்கறியெல்லாம் கூட கேட்டிருப்பார். இவர் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் அது தலைக்கறி வேணும்னு கேட்டிருப்பாரு. அதையும் அந்த தாதி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருப்பா. நீங்கள் கேட்பீங்கன்னு நான் நினச்சி தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி படைச்சிருப்பா. இப்போ படைத்த அந்த கறி வகைகளையும் காணோம், சிவபெருமானையும் காணமேன்னு சொல்லி சிறுதொண்டர் வந்து படுத்து பரண்டு சித்தம் கலங்குவார். ஐயோ, என்னால் இன்னைக்கு சிவனடியாருக்கு உணவு வழங்க முடியாமல் போயிடுச்சேன்னு அழுது புலம்புவார். இந்த நேரத்தில் தான் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் சிவன், பார்வதி மற்றும் முருகனோட காட்சி தர்றாரு. காட்சி தந்து, உன்னுடைய சிவ தொண்டில் நான் ரொம்ப மெச்சி போனேன், நீ பெற்ற பிள்ளையை கூட எனக்கு பிள்ளைக்கறியாக சமைச்சு போட்ட உன்னுடைய சிவ பற்றினை வந்து சொல்வதற்கு வார்த்தையே கிடையாது. அதனால் இப்படிப்பட்ட சிவபக்தியை வந்து நான் மிகவும் மெச்சுகிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவார். வாழ்த்தினதுக்கு அப்புறமா சிறு தொண்டரையும் சந்தனத்தாதியையும் சீராள தேவனையும் திருவெண்காட்டு நங்கையையும் வந்து இப்போவே நான் என்னோடையே உங்களை அழைத்து கொண்டு சென்று உங்களுக்கு வந்து சிவலோக பதவியை கொடுக்குறேன், என்னுடனே நீங்கள் சிவலோகம் வந்து அடையுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மோட்சம் கொடுத்து தன்னோடையே அழைத்து செல்வதாக சொல்லுவாங்க. இந்த நிகழ்வைத்தான் சுந்தரர் என்ன சொல்லுவார்னா, திருச்செங்காட்டங்குடி மேய சிறு தொண்டர்க்கு அடியேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது சிவபக்தியில் அவ்வளவு சிறப்புடையவர் இருந்த சிறு தொண்டர், அவருக்கு அடியேன் நான் அப்படிங்கிறத சுந்தரர் சொல்லி மகிழ்வார். அப்போது சிவபக்தியில் சிறந்தவரான சிறு தொண்டரினுடைய நாமம் வாழ்க. இத்தகைய சிறு தொண்டரினுடைய சிவபக்தியினோடு இன்னும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாயன்மாருடன் இணைந்திருங்கள்.